ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. அப்புறம் நம்ம ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்குல நிறைய டாபிக் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். அந்த அந்த தலைப்புக்கான டாப்பிக்கை நம்ம நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இது நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, எனக்கு நடந்த ஒரு சம்பவம். அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் டைம் ஆரி கிளாஸ் போயிட்டுருந்தேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் அப்போ போயிருந்தப்போ ஃபேர்வெல் வைக்கிறதுக்காக முதல் நாள் வந்து டெக்கரேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க எல்லாரையும். இப்போ அன்றைக்கி கொஞ்சம் அப்போ வந்து சண்டே அன்றைக்கி கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டேன். நானும் இன்னொரு பொண்ணும் போயிருந்தோம். அப்போது கிளாஸ் ஓப்பன் பண்ணலை, கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வரல. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், கீழே ஸ்டெப் உண்டு, அதில் உட்காந்துருந்தோம். வெளியே உட்காந்துருந்தோமா, நான் உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணு லவர்கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தா. அப்போ நான் உட்காந்துருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புடியெல்லாம் நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க, ஃபேன் சட்டை போட்டு ஒரு வயசான அம்மா ஒன்று கொஞ்சம் மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு வாயில் ஏதாவது திட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லிகிட்டே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. நிறைய டைம் அவங்கள பார்த்துருக்கேன். பட் அன்றைக்கி நடந்த சம்பவம் என்னால் மறக்கவே முடியாது. நான் சும்மா அப்படி செவனேன்னு உட்காந்துட்ருக்கேன். அவங்க ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டுருக்குறவங்க நாங்கள் உட்காந்துருந்த அந்த ஸ்டெப் கிட்டே வந்தாங்க. அப்போ அங்கே நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்க. அந்த செடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரும் அந்த பலாப்பழம் இருக்குல்ல, அதை சாப்பிட்டுட்டு அதோட விதையை எந்த போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 விதை இருக்கும். என்ன நினச்சவங்க தெரியல, நான் அந்த விதையெல்லாம் எடுத்து என் மேலே வீச ஆரம்பிச்சிட்டாங்க. என் காலில் தான் வீசினாங்க, மேலே கூட அவங்க வீசலை, காலில் தான் வீசினாங்க. ஏன் உட்காந்துருக்கா, போ போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மண்ணால் பாதிக்கப்பட்டவங்க இல்லையா, வீசினாங்க. வீசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் கையில் எடுத்துட்டாங்க. கையில் எடுத்துட்டாங்க. அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறவா அப்படியே ஒதுங்கிட்டா. நம்ம மண்டை உடஞ்சிருமோன்னு அதை பார்த்து அவளும் ஷாக் ஆகிட்டா. நான் இல்லை, மனசுக்குள்ள செத்து சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இன்னைக்கு மண்டை பழக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் அந்த கல்லை எடுத்தவங்க கல்லால் அடிக்கலை, அதை கீழே போட்டு போ போ அப்படின்ட்டு அப்பாட்டு வந்த வயதில் போயிட்டாங்க. எனக்கு என்னடா இது, செவனே தானே உட்காந்துருந்தோம், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போது நான் அந்த ஊரில் நடந்து ஃபோன் பண்ணேன். அவங்க பேர் கலீல் ரஹ்மான். அவங்க வந்து நிறையா சேவைகள்லாம் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை இந்த மாதிரி இல்லங்களில் சேர்த்து விடுறது, சாப்பாடு கொடுக்குறது, டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சேவைகள்லாம் பண்ணிட்டு வராங்க. நான் அந்த எனக்கு நான் கால் பண்ணேன். ஆனால் இப்படி ஃபேன் செட்டை போட்டு ஒருத்தவங்க அலையிறாங்க, அவங்க யாருன்னு, இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, மண்டை உடையிறதுக்கு ஒரு அண்ணு தானே அப்படின்னு சொல்லி சொன்னப்போ தான் அந்த அண்ணி சொன்னாங்க, அவங்க வந்து எம்ஏ படிச்சிருக்காங்களாம். அவங்க அந்த லேடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 55, ஆமாம் 50-55 வயசு இருக்கும், 55 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த வயசான அம்மாவுக்கு. எம்ஏ படிச்சிருக்காங்க. அவங்க பிறந்தது உடங்குடி தான், கெட்டி கொடுத்தது 4 மறுபடியும். அவங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு. நல்லா தான் ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு அசம்பாவிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சின்ன பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த சுகத்துலேருந்து மீள்றதுக்குள்ளேயே அவங்க கணவரும் தவறிடுறாங்க. இதனால் என்ன ஆகுது, இந்த அம்மாவுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டுருது. ஒரு சில ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துருக்காங்க, சரி பண்ண முடியல. இதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம். இன்னொரு பையனுக்கு பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அதே ஊரில் தான் இருக்காங்க, அதே 4 மாவட்டத்தில் தான் பொண்ணும் பையனும் கல்யாணம் முடிஞ்சு சம்போகமாக வசதியாக இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மண்ணாலும் பாதிக்கப்பட்டுட்டு. ஸோ இந்த அம்மாவோட பிறந்தவர் உடம்புடி தானே, இங்கே அவங்களுக்கு வயசானவங்க அம்மா இருந்திருக்காங்க. அதனால் இவங்களுக்கு கூட்டி கொண்டு வந்து இத்தனை வருஷமாக வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் க்யூர் பண்ண முடியல. இவங்க என்ன பண்ண முடியும், எத்தனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக முடியும் சொல்லுங்கள். பிள்ளைங்க தவிக்க விட்டாங்க. இந்த வயசான அம்மாவால் என்ன பண்ண முடியும், பேரண்ட்ஸாலேயோ அந்த சொந்தக்காரங்களால் என்ன பண்ண முடியும். அம்மா போய் எவ்வளோ, இந்த அம்மாவுக்கு 85 வயசு ஆகி போச்சு. அப்போது அவங்க அம்மாவெலாம் ரொம்ப வயசானவங்க தானே இருப்பாங்க, அவங்களால எவ்வளோ தூரம் அலைய முடியும் சொல்லுங்களேன். அவங்களால பார்க்க முடியல, இவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொன்று இப்போ பெரிய இடங்களில் சேர்க்கணுன்னா அதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா, இவங்களால அதுக்கான இது பண்ண முடியல. அதனால் இந்த அம்மா அப்படி ரோட்டில் ஓடி அலைஞ்சிட்ருக்காங்க. துணியெல்லாம் கிழிஞ்சு போய் தான் இருக்கும். பக்கத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணு போனால் அந்த அம்மா வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்களான்னு அண்ணே சொல்கிறாங்க. வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் சாப்பாடு அவங்க மூட பொறுத்து, ஒரு சில நேரம் சாப்பாடெலாம் கொடுத்து வாங்கிப்பாங்க, சில நேரம் திட்டுவாங்க, வேறு யாரும் பக்கத்தில் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணே சொன்னாங்க.
இல்லை யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் கேட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் நான் சேர்க்கலாம்லன்னு கேட்டதுக்கு, அவங்க பிள்ளைங்க இருக்காங்கம்மா, நாலு பிள்ளை இவங்க நானே எங்கே கொண்டு சேர்த்து நாலு பிள்ளை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க பிள்ளைங்க என்ன தான் பழி சொல்லுவாங்க. இல்லைன்னா அவங்க பிள்ளைங்களை வந்து எங்கள் அம்மாவை எப்படியும் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க ஒப்புதல் பண்ணாங்கன்னா நான் கொண்டு சேர்த்து விடலாம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, வசதியோடு தான் இருக்காங்க. அவங்க கண்டுக்காத பட்சத்தில் நான் கொண்டு போய் சேர்த்து நான் இன்றைக்கி எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான் சொல்லுவாங்க. அதனால் நான் அவங்கள இது பண்ணிக்கலாம். டெய்லி சாப்பாடு மட்டும் அதனே அவங்க முடிஞ்சது கொடுத்துட்ருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். நான் என்ன கேட்குறேன், பிள்ளைங்க நல்லா தானே இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு காசு பணத்தில் என்ன குறை வந்துச்சு? உங்கள் அம்மா அப்பா உங்களை நல்லா படிக்க வச்சுருக்காங்க, வசதி நேரத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க, ஆம்பளை பசங்களை நல்லா ஆளாக்கி விட்டுருக்காங்க, இன்றைக்கி ஒரு தொழில் வைக்கிற அளவுக்கு உங்களை ஆளாக்கி விட்டுருக்காங்க. உயிரோடு இருக்கும்போதும் பெற்றவங்களை கவனிக்கிறது இல்லை, செத்ததுக்கப்புறமும் பெற்றவங்களுக்கு பண்ணுற கடமையை பண்ணுறது கிடையாது, எதையும் பண்ணுறது கிடையாது. அந்த நேரம் போட்டு காசு கணக்கு பார்க்குறீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் போனாலும் நீங்கள் தொழிலில் கஷ்டப்பட்டாலும் உங்கள் தாயும் தகப்பனும் எல்லாம் உங்களுக்கு தானே பண்ணாங்க. இல்லை உங்களை வீட்டில் வச்சுட்டு ஊராருக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்களா? எங்கெங்கேயோ போய் கடல் கடந்து கஷ்டப்பட்டுட்டு வராங்க. வேறு ஊரில் போய் தங்கி ராத்திரி பகல் பார்க்காம தங்கி இருந்து மூட்டை தூக்கி வேலை செஞ்சு தூக்கம் பார்க்காம வேலை செஞ்சு எது யாருக்காக? உங்களுக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், அவங்க நல்லது கூட அவங்க பண்ணலை, நீங்கள் நல்லா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே அவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, அவ்வளோக்கு அவங்கள படிக்க வைக்கிறாங்க, அவ்வளோக்கு அவங்கள ஆளாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்க சாகிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. சாப்பாடு மட்டுமே கொடுத்து இப்போ நல்லா ஆள் பார்த்து சாப்பாடு மட்டுமே கொடுத்துட்டா அது நல்லா பார்த்துன்னு நடக்குமா? இல்லை. அவங்க மனசு கோணாமல் நீங்கள் நடந்துக்கிறீங்களா? அவங்க மனசு வேதனைப்படாத மாதிரி நடந்துக்கிறீங்களா நீங்கள்? அவங்க இருக்கும்போது கவனிக்கிறது இல்லை, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க செய்கிற கடமைகளை கூட சரிவர பண்ணுறது கிடையாது. ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? அப்படி எவ்வளோ ஆயிரப்போகுது சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த தாயும் தகப்பனையும் பார்க்காம நீ வெளியே போய் அன்னதானம் கொடுத்தாலும் சரி, பெரிய கொடைவள்ளல் அப்படிங்கிற மாதிரி தான தர்மம் பண்ணாலும் சரி, நீ பிச்சைக்காரன் தான். ஏன்னா நாளை பின்ன நீ இந்த புண்ணியத்துக்கு நீ பிச்சை எடுப்ப. பெற்றவங்க செஞ்ச நிறைய சொல்லுவாங்க, பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளையை பிடிக்கும்பாங்க. அது மாதிரி பெற்றவங்க செஞ்ச புண்ணியத்துலேயும் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்குது. பெற்றவங்க செஞ்ச சம்பாதிச்ச சொத்துல உனக்கு பங்கு வேணும், புண்ணிய பலனில் உனக்கு பங்கு வேணும். ஆனால் அவங்களோட கஷ்டத்தில் அவங்களோட விருப்பத்தில் நீ பங்கு எடுத்துக்க மாட்ட, அவங்களுக்கு செய்கிற கடமைகளை நீ சரியாக செய்ய மாட்ட. எதுக்கு நீங்களாம் என்ன பெரிய எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி, நீங்களாம் என்னை பொறுத்த வரைக்கும் வசதியான பிச்சைக்காரங்க. நீங்களாம் நாளைக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். உங்களுக்கு இப்போ புரியாது, நாலு பேரை நீங்கள் ஏதாவது வீட்டில் குழப்பங்களோ மன வருத்தங்களோ கஷ்டங்களோ வரும்போது ஒரு கண்டிப்பாக எங்கே போவீங்க தெரியுமா? ஜோசியக்காரனை பார்ப்பீங்க, சாமியாரை பார்ப்பீங்க, மந்திரவாதியை பார்ப்பீங்க, தந்திரவாதியை பார்ப்பீங்க. அந்த தகுடு இந்த தகுடுன்னு அதுக்கு 1000 10,000 2000 50,000 செலவழித்து அவன் சொல்கிற பரிகாரத்தை பண்ணி இதெல்லாம் பண்ணுற வேஸ்ட்டு. அதுக்கு நீ உன் தாயும் தகப்பனையும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க மனசு போனாமல் நல்லபடியாக அவங்கள நீ கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்க. அவங்க இறந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர முகம் கோணாமல் கணக்கு பார்க்காம என்னென்ன கடமைகள் பண்ணணுமோ அதில் என்ன உனக்கு கணக்கு? அதெல்லாம் நீ பார்க்கணும் அவசியமே இல்லை. உனக்கு அம்மா அப்பா கணக்கு பார்த்தாங்களா? இல்லை. நீ பிறந்ததுலேருந்து வாழ்ந்தது வரைக்கும் உனக்கு கணக்கு பார்த்தாங்களா? இல்லை. அப்போது அவங்களுக்கு செய்கிற கடமைகளுக்கு நீ ஏன் கணக்கு பார்க்காத. அது ரொம்ப தப்பு. இதை நீ கணக்கு பார்க்காம நீ பண்ணு, கடவுள் உனக்கு கணக்கு இல்லாமல் புண்ணிய பலனையும் நீ இதை பல பேருக்கு தர்மம் பண்ண பலனையும் கொடுப்பாங்க. நீயும் உன் பிள்ளைங்களும் உன் பேர பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது நான் ரொம்ப பக்குவப்பட்ட ஆள்லாம் கிடையாது. பட் நான் என்னை சுற்றி இருக்கிறத பார்த்து அந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள், நான் அனுபவப்பட்ட விஷயங்களை வச்சு நான் இந்த இடத்துல பேசுகிறேன். பெற்றவங்க இருக்கும்போதும் கவனிச்சிங்க, அவங்க இல்லாதப்பவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறக்காமல் தவறாமல் செய்யுங்க. அதில் கணக்கு பார்த்து லாஸ்ட்டில் பிற்காலத்தில் கஷ்டப்படாதீங்க. அது ரொம்பவே தப்பு, பெரிய பாவம் சொல்லிட்டேன். அதனால இந்த
உடம்புடி பக்கம் போய் பாருங்கள், நிறைய வயசானவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களெலாம் பார்க்கும்போது. ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வயசானவங்க. இப்போ அவங்களுக்கு நேரத்துக்கு இந்த அண்ணா கொண்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது வந்து கடவுள் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். வேலைக்கு டெய்லி ஒரு நேரம் கொண்டு சாப்பாடு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க தங்குறது எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ இடிஞ்ச இடிஞ்ச பில்டிங்லேயோ இந்த மாதிரி இடங்கள்லாம் தங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வயசானவங்க, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க துரத்தி விட்டாங்கன்னு வராங்க. இன்னொரு கொடுமை, செவிலூர் பக்கம் ஒருத்தவங்க குழந்தையில தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. பொம்பளை பிள்ளைய தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த பொம்பளை பிள்ளை சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு தகப்படம் துரத்தியாச்சு. நீலாம் நல்லா இருப்பியா? நான் சொல்லலாமா? நீ நல்லா இருப்ப. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு உங்கள் தகப்பனை நீ நடுரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுருக்க பற்றியா? நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் சந்ததி வாழுன்னு வாழும். சரிங்களா? ஏதோ என் மனசில் உள்ள ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் கொள்ளணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் பேசுகிறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக கூட தெரியலாம். பட் என்னோட கண்ணோட்டத்தில் எனக்கு தோன்றதை நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. நீ என்னதான் கத்திக்கோ, நான் காதிலே வாங்கிக்க மாட்டேன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இழப்பு உங்களுக்கு தான். ஸோ அதனால் உங்கள் பெற்றவங்களை கடைசி வரைக்கும் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க. அவங்கள மனசுக்கு ஓன மாதிரி வச்சுக்காதீங்க. அவங்க கண்ணில் உங்களால் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு பெரிய பாவம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பெற்றவங்களை உங்கள் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கோ. தேங்க்யூ.